சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஆத்ம சக்தி என்றால் என்ன? மனிதர்களிடம் மிக அபூர்வமாக காணப்படும் டெலிபதி என்பது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்றும் அது ஒரு அக்கல்ட் பவர் என்றும் வித்தியாசமான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. ஆத்ம சக்திக்கும் டெலிபதிக்கும் தொடர்பு இருக்கிறதா? ரெண்டும் வேறு வேறு. ஆத்மா என்பது இட்ஸ் நாட் எ பார்ட் ஆஃப் தி பாடி, இட்ஸ் நாட் அன் ஆர்கன். ஆத்மா என்பது ஒரு ஜோதி. நம்முடைய உடல், அந்த உடலுக்குள்ள உயிர், உயிருக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிறது தான் ஆத்மான்றது. ஒரு சைக்கிள் டயர், டயருக்குள்ளே டியூபுக்குள்ளே காற்று. அந்த காற்றை ஒரு நாள் பார்க்க முடியாது, ஆனால் டயரு டியூப் உண்மை. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உண்மை. ஸோ ஆத்மா என்பது கண்ணுக்கு புலப்படாத நம்மை இயக்குகிற ஒரு பேர ஆற்றல். இட் கேன் கன்சிடர் இட் ஆஸ் எ லைட். அடுத்தது என்ன கேட்டிங்க? டெலிபதி. See, we are interconnected by souls. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆத்ம சம்பந்தம் இருக்குது. அதனால் ராமலிங்க வள்ளலார் போன்றவர்கள் சொல்கிறாங்க, எல்லா உயிரும் என் உயிர் ஆயினங்கிறாங்க. ஐ ஆம் இன் யூ அண்ட் யூ ஆர் இன் மீன் அர்த்தம். வி ஆர் ஆல் வித்தின் ஈச் அதர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாருக்குள்ளேயே இருக்காங்க. அதில் ஏதோ சில ஆத்மாக்களுக்கு பை ரீசன் ஆர் ரைம் ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி மாதிரி கிடைக்கிது, எ ரிலேஷன்ஷிப். ஸோ யூ கால் தம் அப்பா அம்மா, சில்ட்ரன், ஒய்ஃபு, ரிலேட்டிவ்ஸ், அண்ட் தென் யுவர் ஆஃபீஸ் பாஸ் அண்ட் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஏன் இவ்வளோ பெரிய உலகத்தில் we are able to interact only with them and not with the entire 500-600 crores of population? Yeah, it means there is an unseen relationship which is connected to the previous birth. In English, there is a book, Many a Birth and Many a Master அப்படின்ட்டு. அதில் என்னென்னா, நம்ம எவ்வளோ பிறவி எடுக்கிறோம், எத்தனையோ பேர் நமக்கு ரிலேட்டடாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So one lady is able to tell all her past births. And she says, now I am in 7th century, I am riding a tall horse, I am in a red dress. இந்த மாதிரிலாம் சொல்லினே போகிறா. Just like that. அதெல்லாம் டைப் அடிக்கிறாங்க. Then they take her to a Mahatma, you call them an oracle, who know about Atmas. So அவர்கிட்ட சொல்கிறாங்க, கோச்சிக்காதீங்க சாமி, tell something about this lady. He closes his eyes and goes on saying, அதை ரெக்கார்ட் பண்ணி டைப் அடிக்கிறாங்க. தென் போத் டேலி. சாமியார் அந்த பொண்ணு ஆரக்கலாக சொல்கிறதும், இவர் தன்னுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதும் ரொம்ப டேலி ஆகுது. இதுதான் மெனிய பர்த் மெனிய மாஸ்டர்னு சொல்லக்கூடியது. அதனால் நமக்கு தெரியலன்னா கூட இந்த உலகத்தில் கனெக்ஷன்ஸ் ஆர் தேர். ஒவ்வொரு பிறவியினுடைய வாசனைகள் தொடரும். இஃப் யூ ரீட் ரோமன் ஹிஸ்ட்ரி and Shakespeare's Julius Caesar and all, there will be a fellow who would have been killed by Julius Caesar. Cassio, Pompeo something, Pompeo. அவனுடைய ஒரு சிலை இருக்கும். When Julius Caesar is being murdered, assassinated by a group of people, including Brutus, he will exactly come and fall below the statue of the person whom he killed. இப்போ ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாமல் கூட இந்த பழி வாங்குதல் உணர்வுகள் அண்ட் ஆக்ஷன், கவுண்டர் ரியாக்ஷன் இதெல்லாம் இருக்குது. கிரெடிட்டு, கரஸ்பாண்டிங் டெபிட்லாம் இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலான்னாலையும் ஆத்மாவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சப்போஸ் யூ ஆர் ஹேவிங் எ ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், இஃப் யூ ஆர் ஹேவிங் எ வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் டூ குட். But if your wife is a rakasi and if the husband is a non-cooperative person, that is the continuity of the previous birth, love and hate. நீ போன ஜென்மத்தில் லவ் கொடுத்துருந்தா உனக்கு இந்த ஜென்மத்தில் லவ் வரும். போன ஜென்மத்தில் ஹேட் கொடுத்துருந்தா இந்த ஜென்மத்தில் உனக்கு ஹேட் தான் திருப்பி வரும். ஸோ யூ கான்ட் பிளேம் தம். தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங். அண்ட் ஏன் அவங்க வராங்க? அந்த கடனை கழிச்சிக்கணும், அதுக்காக வராங்க. லவ் அண்ட் ஹேட் கூட ஒரு கடன் தான். அதனால் அவங்க இந்த உலகத்தில் வராங்க. அதனால் உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை, யாருமே கெட்டவங்க இல்லை.
No one is good, no one is bad. And life is a continuous process because according to your law of physics, there is no creation, no destruction. It is only transfer of energy. Transfer of energy. So we are all like that. If you people come to me, because we have a past connection. Otherwise, Madras is so big. I mean, in Madras there are so many other spiritual people, or in India also there are so many other people. So why your connections are strong with me and not with all others? Because of our past connections. So everything is interconnected to the previous birth, and you need not do research on this. It's already there. It's already there. That's why it's happening. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை பாரதி. He says we are not born on this earth by our designs, our plannings, our programs. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. The past, present, future, nothing is in our control. So we are not performers, we are only witnesses to whatever happens. So don't bother that you are not getting the love which you are giving to somebody. Don't think somebody is irritating you or angry on you or harming to you, though you have not done any harm. இதெல்லாம் உலகத்தில் கொடுத்தது தான் வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரம். See, according to me, I am a good man. I don't even think of harming anyone. And I give the same treatment to everyone who comes to me. I really care for everyone. But why so many people think hateful or detrimental to love? இல்லையா? அதுதான் பாக்கி இருக்கும். இதுக்கு முன்பிறவிகளுடைய காரண காரியங்கள் இருக்கும். ஆனால் நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை. ஈகோ விட வேண்டியிருக்கும். விட்னஸிங்க்கு முதல் விஷயம் ஈகோ. இப்போ இந்த பொண்ணு என்ன நல்லா திட்டுறான்னு வச்சுக்கோ, அவள் என்னை ஏன் திட்டுறான்னு சொல்லி நான் இரிட்டேட் ஆகக்கூடாது. அதில் நமக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஷுட் அக்செப்ட் தட் ஆல்சோ. அதாவது ஐ ஷுட் நாட் ரிட்டார்ட், ஐ கேனாட் ரெசிப்ரிகேட் தி இரிட்டேஷன் ஆர் ஹேட்ரட். ஐ ஷுட் பிகம் லைக் ஏ சாலிட் ராக். அந்த மாதிரி ஆகிட்டா அதுக்கு சிதித பிரதிஜன்னு பேர். எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத ஒரு நிலை. திருக்குறள் சேஸ், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. மலையை விட அந்த உயரங்கள் தான் ரொம்ப பெருசுங்கிற மாதிரி. கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். விக்ரமாதித்யன் சிம்மாசனம் என்பது ஒரு பழங்கால பொற்கால மன்னர் விக்ரமாதித்தன் பற்றிய கதைகள் மற்றும் புராண கதைகளில் குறிப்பிடப்படும் ஒரு சிறப்புமிக்க சிம்மாசனமாகும். இந்த சிம்மாசனம் 32 படிகளுடன் கூடியதாகவும் ஒவ்வொரு படிகளிலும் பதுமைகள் அமைந்ததாகவும் பொன், வைரங்கள், நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது விக்ரமாதித்தன் நீதி வழங்கும் போது அமர்ந்திருந்த சிம்மாசனமாக தெரிய வந்துள்ளது. இந்த சிம்மாசனம் மைசூர் மகாராஜா அரண்மனையில் உள்ளதாக கூறுகிறார்கள். நவராத்திரி துர்கா பூஜையில் இந்த சிம்மாசனத்திற்கு மைசூர் மகாராஜா சிறப்பு பூஜை செய்து அமர்கிறார் என்று கூறுகிறார்கள். இது பற்றி தயவு செய்து விளக்கு. I have not seen the Simhasanam of Vikramadityan nor Mysore Maharaja. I had been to Malaysia. In Malaysia there is a Chinese man who is the advisor for Mahathir, the old Prime Minister of Malaysia. இந்த ஆள் பேர் குரு ஹனுமந்தா. இஸ் a Chinese. பேர் குரு ஹனுமந்தா. So he was in film distribution business. He used to come to Madras and give all the kung fu movies to Anand Theatre, Mohabadi. Once he was sitting in Marina Beach, when Swami, whose name was Kadapa Sachidananda Swami, came and saw him and said, "Oh, this time you are in a Chinese body." அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் பெங்களூரில் ஒரு பிரான்ச்சு, கடப்பாவில் ஒரு பிரான்ச்சு. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து ஹனுமான் மந்திரமெல்லாம் வாங்கிக்கிட்டு தென் he has become a astrologer கம் சூசேயர். ஸோ செரம்பன்ங்கிற ஒரு இடத்துல அந்த ஆள் இருந்தான். அப்போது மை ஃப்ரெண்ட் குணா செட், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு என்னை கூட்டின்னு போனார். அந்த ஆள் ஃபுல்லாக ஒரு பெரிய டெம்பிள் டைப், அதில் குட்டி குட்டி குட்டியாக நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருக்கோம். உட்காந்துட்டு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். மீ அண்ட் குணா அண்ட் இஸ் ஒய்ஃப் ஆர் என்ட்ரிங் இன். இப்படி திரும்பி பார்த்துட்டு, வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. வாட்டர் கணேஷான்னா பிள்ளையாருன்னு அர்த்தம். சுக்லாம்பரதனம் விஷ்ணுன்னு.
வாட்டர் கணேசா கண்ட்ரோல் அவர் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டின்னு போனார். கூட்டின்னு போய் அவர் ஒரு இந்த வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட 5 சிம்மாசனம் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றும் 25 lakhs. In each seat they kept some Chinese தகடு. So no one can sit on that unless he is a special spiritual guy. Any other person sits, it will topple him. That powerful. 5 seats he had. So he said, can you sit on this? I sat. I went on telling him something. So in all the 5 seats, I sat and gave him a lot of thing. Then he said, I had lot of doubts and you cleared all these things today. So whenever you come to Malaysia, you should visit me and bless me. Abdina. This is an example. There are seeds. You are asking about Vikramaditya. Maybe they were having this type of mantras, tagdi, and that's why they were special. So I have seen such 5 simhasanams in my friend Guru Hanumanta's house at Malacca. Then later on he came to Kuala Lumpur. In KL he has created a ashram with a temple for Hanuman. And on that day when he was going to do that celebration of installing Hanuman, I was there. It was coincidence. Then Hanuman came in my body and I went on giving him some predictions. So there are people in the world who have some past connections with a particular form of energy, divine energy. So Hanuman is what? A combination of Saturn and Mars energy. So if you are having a powerful Mars and Saturn in your horoscope, you will get blessing of this. If you are having Jupiter and Saturn, you will get the blessing of Narasimha. So for every divine blessing, you should have certain planets in your chart. அப்படி இருந்தாக்கா அந்த தெய்வங்கள் அது எந்த பாஷையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதனுடைய blessing உங்களுக்கு கிடைக்கும். And your mind also will be attracted towards that form of God. All gods are same, there is only one God. But you will be attracted because in your birth chart, suppose you are having a powerful sun god, you will look to the sun for prayer. Like Akbar created a religion called Deen Ilahi. So he used to go to his open terrace and look at the sun and pray. That's why in Mughal history Akbar was a special king. He created his own religion worshipping Surya. Then Chandran நல்லா இருந்தாக்கா அவங்களுக்கு சிவ பூஜையில் மைண்டு போகும். அண்டு செவ்வாய் நல்லா இருந்தால் ஹனுமான் முருகன் இந்த மாதிரி போகும். புதன் நல்லா இருந்தால் நாராயணன் கிட்ட போகும். குரு நல்லா இருந்தால் ராகவேந்திரர், சிரிடி பாபா, தட்சிணாமூர்த்தி, வெங்கடாஜலபதி இந்த மாதிரி போகும். சுக்கரன் நல்லா இருந்தால் யூ வில் கோ ஃபார் அம்பாள். சேட்டன் நல்லா இருந்தால் இப்போ நான் சொன்ன மாதிரி நரசிம்மர், ஹனுமான், இந்த மாதிரி வெங்கடாஜலபதி இந்த மாதிரி போகும். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. ஸோ உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்தா கூட உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு சொல்லிட முடியும். அதனால் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். நீ எந்த சாமி கும்பிட்டாலும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே. அவங்க அறிவு அவங்கள ஒரு ரூட்டில் கொண்டு போகும். அவங்களுக்கு ஒரு கடவுள்கிட்ட இஷ்டம் வரும். அவரவர் விதி வழி அடைய நின்றனர். விதின்றது என்ன? உன் ஜாதகம் என்ன பிளானட்ஸ் நீ பிறக்கிற போது 9 holes you have, 9 planets get connected to your system. So your life is commanded and directed by those 9 planets through your 9 holes. You cannot escape. That's the reason why there are certain ups and downs in your life. Planets, favorable planets ups, negative planets they will give you jnanam by making you suffer. Both happen at periodical things. சிவபெருமான் பல காலமாக தியானத்தில் லயித்திருந்து ஒரு சுபயோக சுபதனத்தில் கண்விழித்த போது அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியதாகவும் ஆனந்த கண்ணீர் பூமியின் மீது விழுந்து பின்னர் அது ஒரு ருத்ராட்ச மணிகளாக உருவாகியது என்று புராண கதை கூறுகிறது. கண்ணீரில் 2 வகை உள்ளது. ஆனந்த கண்ணீர் மற்றும் வலியினாலோ துக்கத்தாலோ ஏற்படும் கண்ணீர். இந்த கண்ணீர் பற்றி தயவு செய்து விளக்கு. சிவபெருமானுக்கு கண்ணில் தண்ணி வந்து அதில் மணி வந்ததுன்றதெல்லாம் சும்மா இல்லை, அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இல்லை.
அண்டு கண்ணீர் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் அன் எமோஷன் இல்லையா. கண்ணீர்ன்றது நீ ஒரு துக்கத்தில் உனக்கே தெரியாமல் அழுற, அண்டு எக்ஸ்ட்ரீம் பெயின் வருது இல்லையா உடம்புல எங்கேயாவது, அப்போ அதை தாங்க முடியாமல் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறது வெரி ரேர். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகி இல்லை உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி நீங்கள் அவங்கள ப்ளஸ் பண்ணுற போது உங்களுக்கு தெரியாமல் ஹார்ட் டு ஹார்ட் ஆர் சோல் டு சோல் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு சாதாரணமான விஷயம். இதை போய் நீங்கள் அப்படி வந்துச்சு மணியில் விழுந்துச்சு இதெல்லாம் நீங்கள் கற்பனையெல்லாம் பண்ணதே இல்லை. இட் ஆல் கால்டு பொய்டிக்கல் லைசன்ஸ். கவிஞர் கேன் அட்ரிபியூட் எனி ரீசன். இப்போ ஒரு ஊருக்குள்ளே கோவலன் நுழையிறான் மதுரைக்குள்ளே. அப்போ மதுரையில் இருக்கிற கொடிங்கெல்லாம் வராதன்னு ஆடுதான். கொடி சொல்லிச்சா இவங்ககிட்ட நீ வராத மதுரைக்கு உன்னை கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு கதையில் வரும், வான்னு கொடிங்கெல்லாம் கூப்பிட்டு இல்லையா. இதெல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ். எனி போயட் தற்குறிப்பேற்ற அணின்னு பேர். இது தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடுகிற அலங்காரமான வார்த்தைகள் தற்குறிப்பேற்றல், அது சம்மந்தப்பட்ட அணி அப்படின்றது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்டோரிஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டோரிஸ். பாபாஜி, நீங்கள் ஸ்ரீராமராஜ்ய வளாகத்தில் உள்ள துர்கை கோவிலில் வன தேவதை என்று அறியப்பட்ட ஸ்ரீ சாது கிருஷ்ணவேணி அம்மாவை பிரதிஷ்டை செய்துள்ளீர்கள். வனதுர்கை பற்றி தயவு செய்து விளக்கவும். வனதுர்கைன்னு கிடையாது, அந்த அம்மா கிருஷ்ணவேணி, பாதி கிருஷ்ணர் பாதி சரஸ்வதி. அதுதான் கிருஷ்ணவேணி அம்மாவுடைய சோலோட கனெக்ஷன். அவங்க ஒரு பிறவியில் ஔவையாராக இருந்தாங்க, அதனால் அந்த சரஸ்வதி கடாட்சம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அண்டு துர்கையினுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால துர்கை தானே முதல்ல வந்தால் அப்புறம் தானே கிருஷ்ணர் வந்தார், அதனால் கிருஷ்ணவேணிங்கிறது. ஸோ ஐ டோல்டு ஆல்ரெடி ஷி வாஸ் அட் கடலூர். அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். குழந்தைலாம் இருந்தது அந்த அம்மாவுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் முருகர் ஒரு சின்ன குழந்தையாட்டம் வந்து அந்த அம்மா சமைக்கிற போது தட்டி விடுறது இப்படிலாம் பண்ணி இந்த அம்மா கரண்டி எடுத்துன்னு அடிக்க போகிறது. ஸோ இந்த அம்மா மென்டல் நினச்சி துரத்தி விட்டாங்க. ஸோ யூ வெண்ட் ஆல் த வே டு நார்த் இந்தியா while ஆஸ்டரிங். ஸோ தென் கேம் டு திருச்செந்தூர். திருச்செந்தூர் கடற்கரையில் இந்த அம்மா நிற்கிற போது ஒரு ஆள் வயசானவர் வந்தார். வந்துட்டு நீ இருக்க வேண்டிய இடத்த நான் காட்டுறேன் வான்ட்டு கூட்டின்னு போகிறாரு. அவங்க அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் பாபநாசம் இருக்கு இல்லையா, அங்கே போகிறாங்க. அந்த பாபநாசம் சிவ கோயில் இருக்கிற தாமிரபரணியில் குளிக்கிற போது இவங்க தலையிலேருந்து மண்ணெல்லாம் கரைஞ்சி போன மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அப்போ பாவம் எல்லாம் கர்மா கரைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த பாபநாசம். ஓகே, அதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் இந்த அம்மாவை ஒரு குகையில் உட்கார வச்சிடுறாரு. சும்மா ஒரு 4 அடி தான் இருக்கும், அதுக்குள்ளே போய் இடுக்கில் தான் உட்காந்துன்னு இருக்கணும். அங்கே உட்கார வச்சார். அங்கேருந்து கொஞ்சம் படி ஏறி இப்படி படி ஏறினீங்கன்னா ஒரு சிவலிங்கம் அந்த இடத்துல இருந்துச்சு. 4 கல் போட்டுட்டு அந்த சிவலிங்கத்துக்கிட்ட அவங்க பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா ஒரு நாள் இந்த ஆள் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியாக போனாக்கா அவர் இப்படி படுத்துன்னு இருக்காரு. அவர் தலையை சுற்றி சக்கரம் சுற்றிக்கினே இருக்குது. அப்போ இவளுக்கு தெரியுது திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி தான் அந்த ஆள் அப்படின்னு. அப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி யார்? குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் யார்? அகஸ்தியர். மச்ச கூர்ம வராக வாமன அவதாரம். அப்போ ஒரு குள்ள பையனும் கொடை பிடிச்சிக்கிட்டு வாமன அவதாரத்தோடு வந்து பலி சக்கரவர்த்திட்டு 3 அடி நிலங்கேட்டு 1 அடியில் மண் இழந்து 2வது அடிக்கு விண் இழந்து 3வது அடிக்கு அவன் தலைமையில் கால் வச்சு என்னுடைய பக்தனாகிய பிரகலாதனுடைய வம்சத்தில் நீ வந்த, அதனால் நீ பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக இரு, அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி தரேன்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறவன் தான் பாதாள லோகத்து சக்கரவர்த்தியாக இருந்து, அதான் பாதாள லோகம், அமெரிக்கா தான் பாதாள லோகம். அதுக்கு வரேன் நான், ஏன் அது பாதாள லோகம்னு சொல்லணும் இல்லை உனக்கு. அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அவர் தான் வந்து குருவாயூரப்பனாக இருக்குது. திருவிக்கிரம அவதாரம் எடுத்து குள்ள பையனாக இருந்தவர் தான் குருவாயூரப்பன். அப்போ அங்கே ஒரு வில்வமங்கலர்னு ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்ருக்கார். அவர் தியானம்லாம் பூஜை பண்ணிருக்கிற போது கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இவரை கிருஷ்ணர் அடிக்கிறாரு. இப்போ நீ என்னை அடிச்சிட்டு இல்லை, நான் இனிமேல் உனக்கு இங்கே இருக்க மாட்டேன், அனந்தங்காட்டில் வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் ரொம்ப சோகமாக ஊராக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே இருக்குது அனந்தங்காடுன்னு தெரில.
அப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய அடிச்சுக்கிட்டு சொன்ன பேச்சு கேட்கலன்னா நான் உன்னை அனந்த காடுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிறேன். அப்போ இந்த அம்மா கிட்ட போய் காலில் விழுந்து எங்கே இருக்குமான்னு கேட்குறாரு. இப்படி போன்னு சொல்லி கைட் பண்ணுறான். போனால் ஒரு காட்டு நடுவில் அவர் தலைக்கு பின்னால் சக்கரம் சுற்றுற மாதிரி படுத்துன்னுக்கிறார். அதுதான் இன்றைக்கி திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமி கோயில். அப்போ வாமன அவதாரத்தில் வந்தது, குருவாயூரப்பனா வந்தது, இது அனந்த பத்மநாப சாமியாக இருக்கிறது, மூணும் வந்து ஒரே ஸ்பிரிட். அவர் யார்? அவர் தான் அகஸ்தியர், அந்த குருமுனி, குள்ளமுனின்னு சொல்கிறது. இன்னைக்கு கூட திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு மலை இருக்குது. வருஷத்தில் சித்ரா பௌர்ணமி நேரத்தில் அங்கே போக முடியும் ஜனங்கள்லாம். அந்த இடத்துல இந்த அகஸ்தியருடைய பிளெஸ்ஸிங் இருக்குது, நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கல்யாண தீர்த்தம் என்ற இடம் இருக்கு இல்லையா, இந்த அம்மாவை கொண்டு வந்து உட்கார வச்சார் அகஸ்தியர். அந்த இடத்துல இருந்து ஒரு குகை வழியாக போகுது, அது பொதிய மலைக்கு போகுது. நீங்கள் நார்மலாக போனீங்கன்னாக்கா கல்யாண தீர்த்தத்திலிருந்து முதல்ல காரையார் டேம் வரும். காரையார் டேமுக்கு அப்புறம் போனீங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோயில்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே சில வன தேவதைகள், ஒரு ஐயப்ப சாமி இருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிற பாண்டிய நாட்டு முத்து வணிகம் செய்கிறவங்கெல்லாம் அங்கே இருக்கிற ஐயப்பனுக்கு முத்து சொரிஞ்சிட்டு கூட்டு போவாங்களாம். அதனால் வியாபாரத்துக்கு போவாங்களாம். அதனால் சொரி முத்து ஐயனார் கோயில்னு பேர். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னாக்கா குளத்துப்புல, ஆரியங்கா, அச்சங்கோவில், பந்தளம், சபரிமலை, இதெல்லாம் ஐயப்ப சாமிக்கு தொடர்புடைய இடங்கள். இப்படி தான் அந்த ஏரியாவில் இதெல்லாம் அமைஞ்சது. ஸோ அந்த காரையார் டேமுக்கு மேலே போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல பானத்தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த அகஸ்தியர் அருவி கீழே இருக்குது. இந்த கல்யாணம் இருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்கிற அருவி படியேறி போனாக்கா இந்த அம்மாக்கிற கோகை. நான் சொல்கிறது இன்னும் அந்த காரையார் டேமெல்லாம் தாண்டி போனால் அங்கே பானத்தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தி சொரூபத்தில் அங்கே தண்ணி கொட்டின்னு இருக்கும். நான் அங்கெல்லாம் போயிருக்கேன், அங்கே போய் தங்கியிருக்கேன். ஒரு இப்படி தாழ்ந்த ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில் அந்த அருவிக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன் நான். அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அங்கே இந்த பளிங்கர்கள்னு சொல்லுவாங்க, இந்த காட்டில் தேன் எடுக்கிறவங்க இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர வேறு யாரும் வரங்க போகிறதில்ல. அங்கே ரோடு கீடு ஜன நடமாட்டம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற அந்த கல்யாண தீர்த்தம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு குகை இருக்குது. அங்கே போகிறதுக்கு எனக்கு அந்த குகை தெரியாது, ஏன்னா உள்ளெல்லாம் நுழைஞ்சி போனேன் இல்லையா. அதனால் நான் நடந்து தான் போனேன். காரையார் டேம் வழியாக தான் அங்கெல்லாம் போனேன். அகஸ்தியர் தான் இந்த அம்மாவை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது. நீ இந்த இடத்துல உட்காந்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைலாசத்தில் கல்யாணம் நடக்குது சிவனுக்கும் பார்வதிக்கும். அப்போ பூமி ஒரு பக்கம் டில்ட் ஆகிடுது. ஆல் த செலஸ்டியல்ஸ் வென்ட் டு கைலாஷ். தென் லார்ட் சிவா கால்ஸ் அகஸ்தியா அண்ட் சேஸ், நீங்கள் எனக்கு ஈக்குவலானவர், நீங்கள் தெற்கு நோக்கி போங்க, அப்போது பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு. நான் உங்கள் கல்யாணத்தை எப்படி பார்க்குறதுன்றது, எங்கே இருக்கியோ அங்கேயே ஒன்று கல்யாண தரிசனம் கிடைக்கும். ஸோ அகஸ்தியர் வாதாபியை வதம் பண்ணி எல்லாம் பண்ணி வராரு இல்லையா, அந்த இடம் தான் இது. அதனால் கல்யாண தீர்த்தம் என்ற இடம் அகஸ்தியருக்கு கைலாசத்தில் நடந்த சிவனுடைய கல்யாணம் அந்த காட்சியை காட்டின இடம். அதனால தான் அது கல்யாண தீர்த்தம்னு பேர். அகஸ்தியர் 5000 வருஷம் தவம் பண்ணிட்டு மோட்சத்தை கேட்குறார், போர் அடிச்சு போய். அப்போ சொல்கிறாங்க, நீ வந்து நிறைய தவம் பண்ணியிருக்க, அதுக்கு உனக்கு பலன் உண்டு, அருள் கிடைக்கும். ஆனால் நீ குடும்பம் நடத்தி உனக்கு சந்ததி வேணும், உனக்குன்னு கொள்ளி வைக்கிறதுக்கு பேரன் இதெல்லாம் வந்தால் தான் வந்து இந்த உலகம், 2 உலகம் இருக்குது. இருவேலு உலகத்து இயற்கை, திருவேறு தெல்லியராதல் வேறு. நான் இந்த வயசில் போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, நீயே உற்பத்தி பண்ணிக்கோன்றாங்க. ஸோ இவருடைய தவ வலிமையில் இவர் ஒரு பெண்ணை உற்பத்தி பண்ணுறார். அந்த அம்மா பேர் லோபாமுத்திரை. அந்த லோபாமுத்திரைக்கும் அகஸ்தியருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தை பிறகுது. அந்த இடமும் இந்த இடம்தான், இந்த கல்யாண தீர்த்தம் சொல்லக்கூடிய இடம். இப்படி கதைக்குள்ளே போயிட்டே இருக்கும் எல்லாம். அதனால் நீங்கள் யாரையெல்லாம் இன்றைக்கி கடவுள்னு நினச்சி கோயில்களில் கும்பிட்றீங்களோ அவங்கெல்லாம் ரிஷிகள், சித்தர்கள் தான். there is only one God and that God's energy is using siddhas and rishis to do some celestial work. There is only one God. There are not several gods or few gods. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கிருஷ்ணவேணியம்மா அந்த இடத்துல இருந்தாங்க. அப்போ ராமதாஸ்னு ஒரு கலெக்டர் இருந்தார் திருநெல்வேலியில். அவர் பின்னால் இந்த 1 year போர்டில் அதுக்கு தலைவராக போட்டாங்க. அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக எல்லாம் இருந்தார். அந்த மாதிரி அவர் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தபோது அங்கே பத்தமடையில் ஒரு அம்மா,
அந்த அம்மா பொம்பளை தான், ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே ஒரு சாமியார் இருந்தார். அவர் பேர் முத்துகிருஷ்ண அடிகளார். அவங்கக்கிட்ட ஒரு சிஷ்யராக இருந்தார் ராமதாஸ். அவங்க சொல்லி இவங்க ஒரு கோயில் மாதிரி கட்டினாங்க, சின்ன மண்டபம் போட்டு ஒரு கோயில் கட்டினாங்க. நானும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு போயிருந்தேன், போயிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த அம்மா எனக்கு லெட்டர் எழுதினாங்க, தம்பி இங்கே நடந்த இந்த கும்பாபிஷேகம் சாமிக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லையா, அதனால் 21 நாள் கழித்து நீ வந்து உங்கையால் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சாமி உத்தரவு கொடுத்துக்கிறாரு, நீ தயவு செஞ்சு வான்ட்டு. இப்போ நான் எங்கேயோ ஹரித்வாரிஷிகேஷன் கொண்டு வந்து கங்கா ஜலம் இருந்துச்சு, அதை எடுத்துன்னு போனேன். நானே யாகம் வளர்த்தேன், நானே அந்த கங்கா ஜலத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்தம்மா இன்னொரு லெட்ரு போட்டாங்க, நமக்கு எது படிக்க தெரியாது, யாருக்கா டிக்டேஷன் பண்ணி அது வரும். தம்பி என்னான்னு சொல்கிறது, எனக்கு சிவபெருமானுடைய கல்யாண கோலத்து தரிசனம் நீ வந்து பூஜை பண்ணிட்டு போனான்னு கிடச்சிது, அதனால் இனிமேல் இங்கே எந்த பூஜை இருந்தாலும் நீ வந்து உன் கையால் பண்ணணும் அப்படின்னாங்க. லௌகீகம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं शिवशङ्करं. தென்றல் வீசும் போது தேகம் தொடுவது நீதானே, தெற்கு தென்றல் வீசும் போது தேகம் தொடுவது நீதானே, தெம்மாங்கை நான் கேட்கும் போது தேனாய் இனிப்பது நீதானே. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. புல்லின் நுனியில் பனித்துளி கண்டால் தெரியும் வானம் நீதானே, பூக்களில் வாசம் பேசும்போது வீசும் நறுமணம் நீதானே. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா.
நெஞ்சை அள்ளும் சந்திரன் வருகையில் கொஞ்சம் வெளிச்சம் நீதானே. நீல கடலலை மோதும் போது சிதறும் நீர்த்துளி நீதானே. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. காலை கதிரவன் சுற்றுவதால் வரும் காலக்கணிதம் நீதானே. கவிதை பாட வார்த்தை எடுத்தால் காணும் அர்த்தம் நீதானே. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. பிள்ளை கனவில் என்னுடன் வந்து பேசிய தெய்வம் நீதானே. பேசா நிலையில் முதுமையின் அமைதியில் பிறக்கும் தெய்வம் நீதானே. சங்கரம் என்பது நீதானே, சாஸ்வதம் என்பது நீதானே, சத்தியம் என்பது நீதானே, தத்துவம் என்பது நீதானே, சதுர்மறை என்பது நீதானே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.